Hi viewers, very warm welcome to the Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே வந்துட்டு ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா வந்துட்டு இதான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா கவுண்ட் ஃப்ரீக்வன்சி யூஸிங் டிக்ஷனரி. ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட் வந்துட்டு எத்தனை தடவை ஒரு எலமெண்ட் வந்து எத்தனை தடவை ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு வந்திருக்கு. ஒரு மறுபடியும் சாரி சொல்கிறேன், அதுக்கு வந்துட்டு சாரி. ஓகே, சாரி. ஒரு எலமெண்ட் ஒரு டிக்ஷனரியில் எத்தனை தடவை வந்துட்டு அக்கர் ஆகிருக்கு, தட் மீன் ஒரு எலமெண்ட் வந்து டிக்ஷனரியில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு எலமெண்ட் டிக்ஷனரியில் எத்தனை தடவை ரிப்பீட்டடாக அக்கர் ஆகிருக்குன்றத பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைவாக கோட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்டே டியூன் அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் புரியும். நீங்களும் வந்துட்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கமாண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டிங்கை போட்டுக்கிறேன். ஓகே, ப்ரோக்ராம் ஃபார் find a frequency of a number. Okay, using dictionary. இங்கே எதுக்காக யூஸிங் டிக்ஷனரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டோட அக்கரன்ஸை செக் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்காக வந்துட்டு நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்புட்டாக வாங்க போகிறது ஒரு லிஸ்ட்டு தான். பட் ஆனால் வாங்குகிற லிஸ்ட்டோட இன்புட்டில் நம்ம வந்துட்டு அந்த அக்கரன்ஸோட அவுட்புட் எல்லாத்தையுமே டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, அதனால தான் வந்துட்டு இங்கே வந்து யூஸிங் டிக்ஷனரி அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே எலமெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு நம்பராக இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு கேரக்டராகவும் இருக்கலாம். ஓகே, தென் இந்த இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரக்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஹெட்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச், ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ கேரக்டர்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கேரக்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறதுனால கேரக்டர்னு போட்டுக்கலாம். ஓகே, கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டில் ஒரு கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்குன்றதை டிக்ஷனரி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட்டை வந்து இன்புட் வாங்கணும் இல்லையா. லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் க்ரியேட் பண்ணி லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃபில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே என்டர் ஏ ஸ்ட்ரிங் ஃபார் அ லிஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான் வந்து நான் கொடுக்குறது. ஓகேவா? இதை கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போதானா கிடையாது. ஓகே, டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் கொடுக்கணும். ஓகே, இந்த லைனை வந்துட்டு இப்போ பார்க்கலாம். என்னென்னா லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங் ஃபார் லிஸ்ட்னு கொடுத்துட்டு டாட் ஸ்ப்ளிட் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இன்புட் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணணும்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்புட்டாக வாங்கின ஸ்ட்ரிங் இன்புட்டை டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு யூனிக் கேரக்டர்ஸாக பிரிச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா லிஸ்ட்டுன்றதில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, நம்ம வந்துட்டு நினைக்கலாம் இந்த ஃபார்மேட் நம்ம லிஸ்ட்டாகவே மாற்றலை, ஆனால் வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோன்னா ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கேரக்டரை யூனிக் எலமெண்ட்ஸாக ஸ்ட்ரிங்கை வந்துட்டு யூனிக் எலமெண்ட்ஸாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நம்ம வந்துட்டு மெனக்டனு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்பர்ஸுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வரும். இன்டிஜராக மாற்றி அதை லிஸ்ட்டாக மாற்றிட்டு இன்டிஜராக ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணி இன்டிஜராக மாற்றி லிஸ்ட்டாக மாற்றணும். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, கேரக்டர்ஸுக்கு அப்படி டேட்டா வந்துடும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் லைன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வந்து லாஜிக்கை வந்துட்டு பார்த்துடலாம். இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லிஸ்ட்டை இன்புட்டை வாங்குகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும். அடுத்ததாக அந்த டிக்ஷனரியில் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபார் லூப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி. ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரியில் அந்த எலமெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணணும். இருந்தது அப்படின்னா அதே எலமெண்ட்டில்
அந்த எலமெண்ட்டோட கீவேர்டு இருக்கு இல்லையா, அதில் வேல்யூவை வந்துட்டு ஒன்றுன்ற ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு ஒன்று இருக்கும், சாரி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஒன்று ஆட் பண்ணணும். காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனை தடவை அந்த யூனிக் கேரக்டர் வந்திருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஒன்று ஆட் பண்ணுறோம். இப்படியே ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா எலமெண்ட்டும் எத்தனை தடவை வந்திருக்குன்ற அந்த டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணிட்டாலே வந்துட்டு போதும். ஓகே, நமக்கு தேவையான அவுட்புட் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எம்டி டிக்ஷனரி வேணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி ஃப்ரீக்வன்சியை ஷார்ட் ஆஃப் ஃப்ரீக் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்துட்டு ஒரு டிக்ஷனரி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு எம்டி டிக்ஷனரி. ஓகேவா. ஸோ இந்த எம்டி டிக்ஷனரி ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபார் லூப். ஓகே, ஸோ ஃபார் லூப்பில் என்ன அப்படின்னா, லிஸ்ட்டில் இருக்க கேரக்டர் எடுக்கணும். ஓகே, லிஸ்ட்டில் இருக்க கேரக்டர் எடுத்துட்டு கேரக்டரின் எதில் கேரக்டர் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது, லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்க கேரக்டர் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா கண்டிஷன் செக் பண்ணணும். என்னென்னா அந்த கேரக்டர் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக இஃப் கண்டிஷன், இஃப் கேரக்டர் இன் என்ன அப்படின்னா, ஸோ கேரக்டர் இன் ஃப்ரீக்வன்சி அப்படி செக் பண்ணுறோம். ஓகே, அதாவது ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரியில் அந்த கேரக்டர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வெயிட் ஜஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி, அதே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இங்கே ஐட்டம் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐட்டம் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை வந்துட்டு இதை கோட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐட்டம் ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை வந்துட்டு ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எல்ஸில் வந்துட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு ஐட்டம்னு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி ஐட்டம்னு கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன வேரியபிள் வந்துட்டு ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணமோ அதே தான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணணும். ஐட்டம்னு யூஸ் பண்ணியிருந்தால் ஐட்டம்னு கொடுத்துடலாம், இல்லை கேரக்டருக்கு யூஸ் பண்ணியிருந்தால் கேரக்டர்னு கொடுத்துடணும். ஓகே, சாரி. ஓகே, ஒரே ஒரு சின்ன திருத்தம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஐட்டம்னு இருக்கா, ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு கேரக்டர்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கேயும் வந்துட்டு அதே கேரக்டர் தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ அப்படின்னா தான் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு ரைட் சைடில் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும், அதுக்காக தான். ஓகே, ஷோர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லாஜிக் எழுதியாச்சு. இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் சிஹெச் இன் லிஸ்ட் அப்படின்னா, ஸோ லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுக்கும். ஓகே, சிஹெச் அப்படின்ற கேரக்டர், அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இஃப் சிஹெச் இன் ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த கேரக்டர் வந்துட்டு ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரி இருக்கா செக் பண்ணும். இருந்ததுன்னா அந்த ஃப்ரீக்வன்சின்ற ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரி இருக்கிற அந்த கேரக்டரில் வந்துட்டு ஒன்றுன்றதை ஆட் பண்ணும். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த கேரக்டர் ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஒருவேளை இல்லை அப்படின்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த டிக்ஷனரிக்குள்ளேயே போகுது. ஸோ அப்படின்றப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னா கீயை அசைன் பண்ணிவிட்டு அந்த கீக்கு ஒன்றுன்றது வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் எல்ஸ் கண்டிஷன். ஸோ இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் வந்துட்டு எல்லா கேரக்டருக்கும் ரன் ஆகிட்டு எந்தெந்த கேரக்டர் எத்தனை தடவை வந்திருந்ததை ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதை பிரிண்ட் பண்ணாலே போதும். ஓகே, ஒன்ஸ் வந்து இந்த ஃபாலோ முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்ற இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே, பிரிண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அந்த இதையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரே ஒரு தடவை வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா வந்துட்டு டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் எத்தனை தடவை வந்திருக்குன்றத பார்க்கணும். அதுக்காக வந்துட்டு யூசர்கிட்ட இன்புட் வாங்கியிருக்கேன். என்னென்னா லிஸ்ட் இஸ் ஈக்குவல் இன்புட் ஆஃப் என்டையர் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சின்ற ஒரு டிக்ஷனரி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து ஃபார் லூப்பு ஃபார் சிஹெச்இன் லிஸ்ட், அதாவது லிஸ்ட்டில் இருக்க ஒரு கேரக்டர் எடுத்துட்டேன். அந்த கேரக்டர் வந்துட்டு என்ன செக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கேரக்டரின் ஃப்ரீக்வன்சி, அதாவது
அந்த கேரக்டர் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்ற டிக்ஷனரி இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஒருவேளை இருந்ததுன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அப்போ மறுபடியும் அக்கறை இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தடவை வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு தடவை ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர் ப்ளஸ் 1. ஸோ ஒரு வேளை வந்துட்டு ஆல்ரெடி இல்லை அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகுது. ஸோ அப்படின்றப்போ அந்த கேரக்டருக்கு என்ன அப்படின்னா 1ன்றது அசைன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் வந்துட்டு ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டரும் ரன் ஆகி முடிஞ்சிடும். அப்படின்றப்போ கரஸ்பாண்டிங் எல்லா கேரக்டரோட எத்தனை தடவை ஃப்ரீக்வன்சி வந்திருக்குன்றதை என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடும். நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணாலே போதும் அந்த டிக்ஷனரி. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டு இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 2 1. ஸோ ரன் பண்ண போகிறேன். Ctrl+F5. ஓகே, ரன் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இன்புட் கேட்கும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்புட்டை வந்துட்டு ஸ்ட்ரிங்கு கொடுக்கணும். ஓகேவா, ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்ட்டே கிரியேட் பண்ணிடும். ஸோ இதில் என்ன கொடுக்குறேன்னா ஓகே அயன் போல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, அயன் போல்டு. ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கும்போது வந்துட்டு ஸ்பேஸ்லாம் விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஸ்பேஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஸ்பேஸே இல்லாமல் கொடுங்க. ஓகே, ஓ சாரி, நான் ஒரே ஒரு இதை கொடுத்ததுனால என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இது மட்டும் எடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ புரியுது. என்ன அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணும் போலக்கு. ஓகே, ஸோ இப்போ டி கொடுக்குறேன் ஸ்பேஸ் விட்டு, இங்கே டி. ஓகே, இதை கொடுக்குறேன். அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு டி, மறுபடியும் இதை கொடுத்துட்டு ஓகே ஹெச் ஜி எஃப் ஆர் டி இ ஆர் எஃப் சி பி சி சிஎஸ். ஓகே, இதை கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ரேண்டமாக நிறைய லெட்டர்ஸும் இன்புட்டாக கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா அதில் நிறைய ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ வந்துட்டு இங்கே அவுட்புட்டாக என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு டிக்ஷனரி கிடச்சிருக்கு. டிக்ஷனரின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கீ வேல்யூ பேர்ஸை என்ன பண்ணியிருப்போம்னா கமாவில் செப்பரேட் பண்ணி கிளவர் ப்ராக்கெட்ஸால் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் தான் டிக்ஷனரி. ஓகே, இது இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை வந்திருக்குன்றது அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபுல் ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு ரன் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை நிறைய ட்ரை பண்ண மட்டும் தான் பைத்தானில் நமக்கு வந்து நாலேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you later in the next video. ஓகே.